கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 14:12. ரோமன்ஸ் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? நம்மள ஒவ்வொருத்தரையும், அதனால நீங்க என்ன ஒவ்வொருத்தரும், அதாவது உலகம் முழுவதும் உள்ள எல்லாரையும் சொன்னவர் இப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனை, பூமியில உள்ள எல்லாரும் சொல்ல, நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு இண்டிவிஜுவலா. அப்ப இத சொல்லும்போது ஆதலால் அப்ப என்ன, இப்ப கர்த்தர் அவர் தன்மேலே ஒரு என்ன கொடுத்திருக்காரு, ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாசன சங்கத்துல இருப்பாரு. அது மாத்திரமல்ல, அவர் தான் நமக்கு ராஜாவா எஜமானனா இருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாரும் என்ன, இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க உங்க கணக்கு கர்த்தர் கொடுப்பீங்க. உங்க சகோதரன் அவர் தன்னுடைய கணக்கை கர்த்தர் கொடுப்பார். உங்க சகோதரி அவங்களுடைய கணக்கு கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க கணக்கு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் இங்க இதுவரைக்கும் 11 வசனங்கள்ல சொல்லி வந்ததுக்கு முடிவாக என்ன சொல்றாரு? ஆதலால் நம்ம ஒவ்வொருவனும், நம்மில் ஒவ்வொருவரும். அப்ப இங்க சொல்லும் போது ஒரு சிலரும் சொல்லல, பெரும்பாலானரும் சொல்லல, இல்ல பலவீனமானவர்கள் சொல்ல, பலமானமானவர்கள் சொல்லல, இல்ல தலைவர்கள் மாத்திரம் சொல்லல. என்ன? ஒவ்வொருவனோ, நம்மில் ஒவ்வொருவனோ. அது நீங்க பலமுள்ளவங்களா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தவங்களா சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசுவாசியும் இதுல இருந்து தவிர்க்கவே முடியாது. எந்த ஒரு மனசாட்சி உள்ளதும் தவிர்க்க முடியாது. அதனால என்ன, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க எல்லாரும் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, ஏன்னா அங்க நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கணும், தன்னை குறித்து அவன் கணக்கு கொடுக்கணும் ஒழிய மற்றவர்களை குறித்து அல்ல. ஏன்னா அங்க தன்னை குறித்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம எவ்வளவுக்கு உண்மை உள்ளவங்களா இருந்தோம், உக்கிரானத்துவத்தில் எவ்வளவு கரெக்டா இருந்தோம், நம்மளுடைய மோட்டிவ், நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருந்தது, நம்மளுடைய மனசாட்சி எப்படி இருந்தது, நம்முடைய அன்பு எப்படி இருந்தது, நம்முடைய ஒற்றுமை எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அங்க நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நீங்க செய்தது என்ன செய்தீங்க, எதற்காக செய்தீங்க, நீங்க ஒருத்தரை எப்படி, மற்றவர்களை எப்படி நீங்க நடத்துனீங்க, உங்களுடைய சுதந்திரத்தை எப்படி நீங்க உபயோகப்படுத்துனீங்க, நீங்க மற்றவர்கள் உங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நீங்க எப்படி உங்களுடைய அன்பின் பிரகாரம் வாழ்ந்தீங்க என்று சொல்லக்கூடியத கர்த்தருக்கு. அப்ப ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, எது தன்னை குறித்து, நான் அதான் மறுபடி சொல்வது என்னன்னா, நீங்க மற்றவர்களை குறித்து அல்லவே இல்லை, உங்களை குறித்து சொல்லக்கூடியதா. அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்ப நீங்க மற்றவங்களுக்கு இல்ல, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களா, கிறிஸ்துவுக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரும் என்று சொல்லக்கூடிய யூனிவர்சல் சப்மிஷன் சொல்லணும் இல்லையா? பூமியில் உள்ள எல்லாரும் முழங்கால்கள் முடங்கும், எல்லா முழங்கால்களும் முடங்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு தனிப்பட்ட மனிதன் கணக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு, இது எதற்காக சொல்லி கொடுக்கிறாரு? நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒருத்தரை குற்றப்படுத்தாதீங்க. நீங்க ஒருத்தரை ஏளனமா இல்ல அவமானமாகவோ நடத்தாதீங்க. இல்ல ஒருத்தர் நீங்க என்ன பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இல்ல ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய கணக்கை கர்த்தருக்கு கொடுப்பீங்க. நீங்க உங்களுக்கு தான் கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு இல்ல. ஏன்னா இது மிக முக்கியமான காரியம். இப்ப நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில என்ன இருந்தது, நீங்க உங்க மனசாட்சியின்படி எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொல்லி தேவனுக்கு கணக்கு கொடுப்பீங்க. நான் எப்படி வாழ்ந்தேன்னு தேவன்கிட்ட கணக்கு கொடுப்பேன். நீங்க என்னைய குறிச்சு நீங்க பண்ணவில்லை, நான் உங்களை குறிச்சு பண்ண தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்மள எல்லாரையும் அளவுகோலிட்டு பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த மனசாட்சியில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, எப்படி நம்ம கையாள கற்றுக்கொள்ள வேணும்? மனத்தாழ்மையோடு கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம குற்றஞ்சி இருப்பதோ, இல்ல அவங்கள உதாசீனப்படுத்துவதோ, இல்ல அவங்கள காயப்படுத்துவதோ, அதன் மூலமா என்ன ஆகும்? நம்முடைய ஒற்றுமை குலைக்கப்படும்.
அப்ப நம்முடைய ஒற்றுமை குலைக்கப்படாம ஒரு சபையில நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய கணக்கை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய உண்மைத்தன்மையை குறித்தான் நம்மளுடைய கவனம் இருக்கும். நம்ம அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை சாடுவதை காட்டிலும் நான் எப்படி இருக்கணும், நான் எந்த மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மையா இருக்கணும். ஏன்னா நான் தானே போய் நிக்க போறேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிட்ட தானே கேட்பாரு, நான் உனக்கு கொடுத்ததை வச்சு நீ என்ன செஞ்ச அதானே கேட்பாரு, அதுக்கு தானே கணக்கு கொடுக்கணும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இதை புரிந்து கொண்டு நாம் நமக்கு நம்முடைய மனசாட்சிக்கும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் பிரசங்கிக்கிற நானும் என்னுடைய மனசாட்சியின்படிதான் நான் எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு உண்மை உத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.